வணக்கமுங்க. ஒரு கதை ஒண்ணு கேட்டேன். செம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஒரே ஒரு ஆசிய நாடு. ஏன் யூரோப்பியன்ஸால தாய்லாந்த பிடிக்கவே முடியல? இந்த வீடியோல பாப்போம். யோசிச்சு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன கிராமத்துல சண்டைன்னா கூட, அதை சால்வ் பண்ண வர்றது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியா இருக்கும். இல்லன்னா ஒரு பிரெஞ்சுக்காரரா இருக்கும். அவ்வளவு பவரா இருந்தாங்க. ஆனா, அவங்க எல்லாரையும் சுத்தி இருந்த ஒரே ஒரு நாடு அவங்க கையில சிக்கவே இல்ல. அதுதான் சியாம். இப்போதைய தாய்லாந்து. இவங்க கிட்ட என்ன மேஜிக் இருந்துச்சு? அதுதான் இந்த வீடியோவோட விஷயம். தாய்லாந்தோட பொசிஷன பாருங்க. ஒரு பக்கம் பிரிட்டிஷ், அதாவது இந்தியா, பர்மா, மலேசியாவ புடிச்சு வச்சிருந்த பிரம்மாண்டம். இன்னொரு பக்கம் பிரெஞ்சு, அதாவது வியட்நாம், லாவோஸ், கம்போடியாவை கைப்பற்றிய மிரட்டல். நடுவுல நிக்கிறான் நம்ம தாய்லாந்து. இவங்கள ஈஸியா புடிச்சிருக்கலாம். ஆனா புடிக்கல. அதுதான் ட்விஸ்ட். ஆ, இந்த தப்பிக்கும் கதையோட முதல் ஹீரோ கிங் மாங்குட். இவர் ஒரு பெரிய ஸ்காலர். அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். வெளி உலகத்த பத்தி தெரியும். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தார். சண்டையிடக்கூடாது, பேசணும். அதனால 1855 பவுரிங் ஒப்பந்தம்னு ஒண்ணுல கையெழுத்து போட்டாரு. அதுல என்ன இருந்துச்சுன்னா, 1 ஐரோப்பியர்கள் செஞ்ச தப்புக்கு நம்ம நாட்டுச் சட்டம் போடாது. 2வது டாக்ஸ் ரொம்ப கம்மியா தான் போடுவோம். என்னடா இது? நஷ்டம் மாதிரி தெரியுதே! ஆனா இதுதான் ஸ்மார்ட் மூவ். வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மோங்குட் என்ன சொன்னார்னா, நாங்க மாடர்ன் ஆயிட்டோம். நீங்க ஆக்கிரமிக்க தேவையில்ல. எங்க கூட ஃப்ரெண்ட்லியா பிசினஸ் பண்ணுங்க. இதன் மூலமா அடாவடியா உள்ள வர ஐரோப்பியர்களை அவர் தடுத்துட்டாரு. அடுத்து வந்தவர் அவரோட பையன் கிங் சுலலாங்கார்ன். இவர் மாடர்னைசேஷன்ல பின்னி பெடல் எடுத்தார். ஐரோப்பியன் கண்ணுக்கு தாய்லாந்து ஒரு பின்தங்கிய நாடா தெரியக்கூடாதுன்னு சீர்திருத்தங்களை பாய்ச்சினார். அடிமைத்தனம் ஒழிப்பு, சிவிலைசேஷன்னு சொல்லிதான் ஐரோப்பியர்கள் நாடு பிடிக்க வந்தாங்க. சுலலாங்கார்ன் அதை அவரே ஒழிச்சார். ஆட்சியே மாற்றம். எல்லா அதிகாரத்தையும் தலைநகர் பேங்காக்குக்கு கொண்டு வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரு மாடர்ன் அரசாங்கத்தை அமைச்சார். வெளிநாட்டுப் பயணம். அவர் ஐரோப்பாவுக்கே போயி மத்த நாட்டு ராணிகளையும் மன்னர்களையும் சந்திச்சு நட்பு வச்சுக்கிட்டாரு. இதன் மூலமா இவர போய் நம்ம காலனி ஆக்கக் கூடாதுன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்கினார். இவங்க எடுத்த எஃபர்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் கோல்டன் லக். காண்டினேட்டின் பிரிட்டிஷும் பிரெஞ்சும் எதிரிங்க. தாய்லாந்து இல்லன்னா 2 பேரும் நேருக்கு நேர் சண்டை போட்டிருப்பாங்க. அதனால தைலாந்து நடுவுல இருந்தா நல்லதுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. யாருடைய காலனியும் இல்லாம ஒரு அப்பர் ஸ்டேட்டா இருக்கட்டும்னு சம்மதிச்சாங்க. ஆனா இது சும்மா கிடைக்கல. தன்னோட நாட்டுல இருந்த லாவோஸ், மலேசியா பக்கத்துல இருந்த சில ஏரியாக்கள தியாகம் செஞ்சாங்க. நீங்க சண்டை போடாம இருக்கணும்னா இத புடிச்சுக்கோங்கன்னு குடுத்துட்டு தாய் நாட்ட கடைசியில தாய்லாந்தோட இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, முதல் ராஜதந்திரம் தான் பெரிய ஆயுதம். 2வது நாட்ட நீங்களே மாடர்ன் ஆக்கினா மத்தவங்க வந்து பண்ண தேவையில்ல. 3வது முழுசா இழக்கிறத விட கொஞ்சம் விட்டு கொடுப்பது புத்திசாலித்தனம். இப்படிப்பட்ட அசத்தலான ஸ்ட்ராட்டஜிஸால தான் சியாம் 1939ல சுதந்திர நாடுன்னு அர்த்தம் கொண்ட தாய்லாந்துன்னு பேர் மாத்தி இன்னைக்கும் கெத்தா நின்னுட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.